எனக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லை. பட் ஃபைனலாக இப்போது ட்வின் பாய்ஸ்க்கு அம்மா ஆகிட்டேன். 7 மந்த்லேயே பிறந்ததாலேயோ என்னமோ 2 பேருமே ஸ்பெஷல் சைல்டு. 2 பேருக்குமே தெரப்பி கிளாஸ் ஹாஸ்பிட்டல்னு கூட்டிகிட்டு போய் சரி பண்ணிட்டேன். இன்னொருத்தரை சரி பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கையை விட்டால் ஓடிடுவார், எதனாலும் உடச்சிடுவார், பேச மாட்டார், முகம் பார்க்க மாட்டார். ஒரு நாள் இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என் தங்கச்சி வந்துட்டு என்கிட்ட கேட்டா, நீ இப்படி கஷ்டப்பட போறேன்னு தான் கடவுள் உன்னை 8 வருஷமாக நிம்மதியாக இருக்க விட்டார். பட் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா. கரெக்டில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஏறாத கோவில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை. அது மட்டும் இல்லை, என்னை கேள்வி கேட்காத ஆளே இல்லை. குழந்தை இல்லையா, விசேஷமா, ஏதாச்சும் புழு பூச்சி இருக்கா, இந்த ஹாஸ்பிட்டல் போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும். அப்போது ஆடு வெட்டுவாங்க. அந்த ஆட்டோட ரத்தத்தை சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிடுவேன் குழந்தைக்காக. அப்புறம் அம்மனுக்கு வச்சு எலுமிச்சப்பழம் கொடுப்பாங்க, அப்படியே சாப்பிடுவேன். வேப்பிலை சாப்பிடுவேன். ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், என்ன கேள்வி கேட்டால் நீங்கள் யாராவது என் குழந்தைய பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை. அப்புறம் ஏன் இப்படி? இதெல்லாம் ஏன் எனக்கு முன்னாடியே தோணலை? தோணிருந்தா இந்த 8 வருஷம் நிம்மதியாக இருந்திருப்பேனா? தெரியலை.